தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் உயர்ந்துள்ள டாஸ்மாக் விற்பனை தான் தமிழக அரசின் சாதனை என்று மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கூறினார். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரும் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் திருச்சியில் போட்டியிடும் சாருபாலாவை ஆதரித்து ஓட்டு சேகரித்தார். அப்போது பேசிய வாசன், தற்போது தேர்தலின் காரணமாக தமிழகத்தில் டாஸ்மாக் விற்பனை 7% அதிகரித்து உள்ளதாகவும் வரும் நாட்களில் இது 10% அதிகரிக்கும் என்பதுதான் அதிமுக அரசின் சாதனை என்று ஆவேசமாக தெரிவித்தார். காலையிலே பத்திரிகை பார்க்கும்போது தேர்தல் களம் பத்திரிகை செய்தி என்று தமிழக அரசு டாஸ்மாக் மது விற்பனை 7% உயர்ந்துள்ளது. இது இனி வரும் நாட்களிலே 10% உயருமா? இதுதான் தமிழகத்திலே ஆளும் அதிமுகவினுடைய வேதனையான சாதனையாக இருக்கிறது. நண்பர்களே, காமராஜர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட NLC திட்டம்தான் தமிழகத்திற்கு மின்சாரத்தை அளிப்பதாகவும், திராவிட ஆட்சியில் மின்சாரம் இல்லாததற்கு காரணம் அணை கட்டும் இடங்களில் எல்லாம் அவர்கள் மனை கட்டியதுதான் என்றும் வாசன் குற்றம் சாட்டினார். மின் இல்லாதால் தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தமிழகத்திலே மின் கிடையாது? கடந்த 47 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தமிழகத்திலே முழுமையாக மின்சாரம் கொண்டு வருவதற்கு என்ன பணி செய்தார்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கும் தமிழகத்திற்கு ஓரளவு பல்வேறு பகுதிகளிலே மின்சாரம் கிடைக்கின்றது என்றால் அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜ் போட்ட அடித்தளமான NLC நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் திராவிட ஆட்சியிலே தமிழகத்திலே மின்சாரம் கிடைக்கவில்லை? அணை கட்டும் இடங்களிலே எல்லாம் அவர்கள் தங்களுக்கு மனை கட்டி கொண்டதனால்தான் தமிழகத்திலே மின்சாரம் கிடைக்கவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாமலேயே அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்களை குழப்பி வருவதாகவும் ஜி.கே. வாசன் கூறினார்.